जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्रील रूप रघुनाथ करुणम, जय श्रीல புரோபாதி மகாராஜ் கருணனும், என் குருநாத கருணனும். தொடர்ந்து நம்ம ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வரக்கூடிய வந்தித்த பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த கருணனும், ஏச கௌரங்க மகாபிரபு கௌரங்க மகாபிரபுடைய பக்தர் கருணனும், கௌர பிரிய ஜன கருணனும், சில சத்குருசுவாமி கருணனும் நம்ம இன்னைக்கு சைத்தன்ய சரிதாம் கிளாஸ் கவனிப்போம். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம். ஓகே, அது என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? நான் ஸ்லைட் காமிக்கிறேன், தெரியுதா? அப்புறம் சவுண்ட் நல்லா வழங்குதா? நான் தெரியுறேனா? ஹரே கிருஷ்ணா பிரபு, தெரியுதுங்க பிரபு. ஸ்லைட்லாம் தெரியுதுங்க பிரபு. ஓகே, இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சேத்தமதா ஆதிலீலா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 97. கிருஷ்ணேரா கிருஷ்ணேரா ஸ்வரூபேரா ஆயாஷாத் விதா விலாஷா பிரபாவ வைபவ ரூபே விவித பிரகாஷா. ஓகே, மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை 6 விதமாக விரிவுகளினால் அனுபவிக்கின்றார். பிரபாவ வைபவா ஆகியவை இவரது 2 தோற்றங்களாகும். 98. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ அபூர்வ. தற்போது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியர் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் எண்ணில் அடங்காத விரிவுகளை நோக்கி தமது வர்ணனையை திருப்புகிறார். பகவான் தம்மை 2 பிரிவுகளில் முக்கியமாக விரிவுபடுத்துகிறார்: பிரபாவ மற்றும் வைபவா. பிரபாவா ரூபங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே பூர்ண சக்தியை கொண்டவை. வைபவா ரூபங்கள் சக்தியின் ஒரு பகுதியை கொண்டவை. பிரபாவா ரூபங்கள் சக்தியின் அடிப்படையில் வெளிப்படுகின்றன. வைபவா ரூபங்களோ விபூதிகளில் சிறப்பு மேம்பட்ட நிலை அடிப்படையில் வெளிப்படுகின்றன. சக்தி வாய்ந்த பிரபாவா தோற்றங்களிலும் 2 வகை உண்டு: தற்காலிகமான மற்றும் நித்தியமானது. மோகினி, ஹம்சர் மற்றும் சுக்லா ரூபங்கள் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் மட்டும் தோன்றுகின்றன. தன்வந்திரி, ரிஷபர், வியாச, தத்தாத்ரேயர், கபிலர் முதலியோர் பௌதிக கண்ணோட்டத்தின் அடிப்படையில் குறைந்த அளவு பிரதிஷ்டி பெற்ற இதர வகை பிரபாவ ரூபங்கள் ஆவர். கூர்ம, மத்ஸ்ய, நரநாராயண, வராக, ஹயக்ரீவா, பிருஷ்ணிகர்பா, பலதேவர், யக்ஞ, விபு, சத்யசேனர், ஹரி, வைகுண்டர், அஜித்தர், வாமன, சர்வபௌம, ரிஷபர், விஸ்வசேன, தர்மசேது, சுதாமா, யோகேஸ்வர, பிரஹத்பானு ஆகிய ரூபங்கள் வைபவ பிரகாஷ ரூபங்களில் சில. ஸ்லோகம் 98, டெக்ஸ்ட் 98. அம்சா சக்தியாவேஷ ரூபே விவிதவதாரா பால்ய பௌகண்ட தர்மா துயித பிரகாரா. மொழிபெயர்ப்பு. அவரது அவதாரங்கள் அம்ச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம் என 2 வகைப்படுகின்றன. அவர் பால்ய பருவம், பௌகுண்ட பருவம் என 2 பருவங்களில் தோன்றுகின்றார். இங்கிலீஷ்ல யாராச்சும் வச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? Hare Krishna Prabhu. படிங்க. Incarnations are of 2 kinds, namely partial and empowered. He appears in 2 ages, childhood and boyhood. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத வராஜ் பிரபுவுக்கு ஜெய். விலாச ரூபங்களில் எண்ணிக்கை 6. அவதாரங்கள் 2 வகைப்படுவர்: சக்தியாவேஷ மற்றும் அம்சாவேஷ. இந்த அவதாரங்களும்
பிரபாவ மற்றும் வைபவ தோற்றங்களில் பிரிவுகளினுள் வருகின்றன. பாலிய பருவம், பௌகண்ட பருவம் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 விசேஷ ரூபங்களாகும். ஆயினும் கைசோரா ரூபமே அவரது நிரந்தர ரூபமாகும். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த நித்தியமான ஐஸ்வரா ரூபத்திலேயே எப்பொழுதும் வழிபடப்படுகின்றார். ஸ்லோகம் 99, டெக்ஸ்ட் 99. கிஷோரா ஸ்வரூப கிருஷ்ணா ஸ்வய அவதாரி கிருதாகாரே ஈச்சாயா ரூபே விஸ்வபாரி. மொழிபெயர்ப்பு: நித்திய கைசோரத்துடன் திகழும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான முழுமுதற் கடவுள் அவதாரி. தமது உயர்தன்மையினை பிரபஞ்சம் முழுவதும் நிலைநாட்டுவதற்காக அவர் தம்மை 6 விதமான ரூபங்களில் விரிவுபடுத்துகிறார். எஸ். The personality of Godhead Sri Krishna, who is eternally abundant, is the primeval Lord, the source of all incarnation. He expands himself in these 6 categories of forms to establish his supremacy throughout the universe. ஸ்லோகம் 100, டெக்ஸ்ட் 100. ஏ ஈசாயா ரூபேஹாயா ஆனந்த விவேதா அந்த ரூபே ஏகரூபா நாயிகிச்சுபேதா. மொழிபெயர்ப்பு: இந்த 6 வகையான ரூபங்களில் எண்ணில் அடங்காத வகைகள் உள்ளன. பலவாக உள்ள போதிலும் அவை அனைத்தும் ஒன்றே. அவற்றிற்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை. எஸ். In these 6 kinds of forms, there are innumerable varieties. Although they are many, they are all one. There is no difference between them. யேசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் புலூருக்கு ஜெய். முழுமுதற் கடவுள் தம்மை 6 வேறுபட்ட ரூபங்களில் வெளிப்படுத்துகிறார். 1வது பிரபாவா, 2வது வைபவா, 3வது சக்தி ஆவேச அவதார, 4வது அம்ச அவதார, 5வது பாலிய பருவம் மற்றும் 6வது பௌகண்ட பருவம். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய ரூபம் அவரது கைசோர ரூபமாகும். அவர் இத்தகைய 6 ரூபங்களில் லீலைகளில் புரிந்து தெய்வீக விருப்பங்களை அனுபவிக்கின்றார். இந்த 6 பிரிவுகளில் அமைந்துள்ள முழுமுதற் கடவுள் ரூபங்களில் எல்லையற்ற பிரிவுகள் உள்ளன. உயிர்வாளிகளான ஜீவன்கள் பகவானை வேறுபடுத்தப்பட்ட அம்சங்களாவர். இவை அனைத்தும் 2 பரமபுருஷ பகவானின் பன்முக தன்மைகளே. ஸ்லோகம் 101, டெக்ஸ்ட் 101. சித் சக்தி ஸ்வரூப் சக்தி அந்தரங்கா நாம தாஹார வைபவ ஆனந்த வைகுண்டதாடிதாமா. மொழிபெயர்ப்பு: ஸ்வரூப் சக்தி அல்லது அந்தரங்க சக்தி என்று கூறப்பட்டக்கூடிய சித் சக்தியானது பல்வேறு வகைப்பட்ட தோற்றங்களை வெளிப்படுத்துகிறது. இது கடவுளின் ராஜ்யத்தையும் அதன் உபகரணங்களையும் தக்க வைக்கின்றது. எஸ். The Chit Shakti, which is also called Swarupa Shakti or Antaranga Shakti, displays many varied manifestations. It sustains the kingdom of the God and its stabilization. ஸ்லோகம் 102, டெக்ஸ்ட் 102. மாயா சக்தி பகிரங்க ஜகத் காரணா தாஹார வைபவ ஆனந்த பிரம்மாண்டேரோகானா. மொழிபெயர்ப்பு: மாயாசக்தி எனப்படும் பகிரங்க சக்தியானது பல வகைப்பட்ட பௌதிக சக்திகளுடன் கூடிய எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் காரணமாகும். படிங்க மதுஜி. The external energy called Maya Shakti is the causes of innumerable universes with varied material potencies. ஸ்லோகம் 103, டெக்ஸ்ட் 103.
ஜீவா சக்தி ததா சக்தியா நாஹி யாரா அந்த முக்கியாதீனா சக்தி தாரா விவேதோ ஆனந்தா. மொழிபெயர்ப்பு: இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட நடுநிலை சக்தியானது இனியடங்காத உயிர்வாளிகளை கொண்டுள்ளது. இவையே மூன்று முக்கிய சக்திகள். இவற்றில் எண்ணற்ற உபபிரிவுகளும் வகைகளும் உள்ளன. The marginal potency which is between these two consists of the numerous living beings. These are the three principal energies which have in unlimited categories and subdivisions. Yeshi Bhakti Vedanta. முடிச்சுக்கலாம் ஜி. முடிச்சிடும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல அபூர்வ மறுப்புள்ளூருக்கு ஜெய். சீட் சக்தி அல்லது அந்தரங்க சக்தி என்று சொல்லப்படும் பகவானின் உட்புற சக்தியானது திவ்யமான வைகுண்ட லோகங்களில் பன்முக தன்மையினை வெளிப்படுத்துகின்றது. நமக்கு அப்பாலுள்ள எண்ணில் அடங்காத முக்தி பெற்ற உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளுடன் அவரது எண்ணில் அடங்காத ரூபங்களில் உறவு கொள்கின்றனர். பௌதிக உலகமானது வெளிப்புற சக்தியின் தோற்றமாகும். கட்டுண்ட ஜீவன்கள் தங்களது தற்காலிக பௌதிக வசிப்பிடத்தை கைவிட்டு முழுமுதற் கடவுளின் திரும்பி செல்வதற்காக எல்லா சுதந்திரமும் இங்கே வழங்கப்படுகின்றது. ஸ்வேதஸ்வதர உபநிஷம் 6வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் நமக்கு அளிக்கும் தகவல் யாதெனில், நாதர்ஷ காரியம் கரணம் ச வித்யதே நாதர்ஷமஸ் சப் யதி கச்சத்ருஷ்யதே பராஷ்ய சக்தி விவிதைவ சூரியதே சுவாபாவிக் ஞான பலக்ரியாச்சா. முழுமுதற் கடவுள் இரண்டற்ற ஒருவராவார். தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு எதுவும் இல்லை. அவருக்கு பௌதிக புலன்களும் இல்லை. அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாரும் இல்லை. அவரிடம் வெவ்வேறு பெயர்களில் பல வகையான சக்திகள் எண்ணற்ற அளவில் உள்ளன. அவை சுதந்திரம் கொண்ட சக்திகளாக அவரினுள் இருந்து அவருக்கு பூர்ண ஞானம், சக்தி மற்றும் லீலைகளை கொடுக்கின்றன. ஸ்லோகம் 104, டெக்ஸ்ட் 104. ஏமா ஸ்வரூபகண ஆராதீனா சக்தி ஷாவாரா ஆஸ்ரய கிருஷ்ணா கிருஷ்ணேஷாவாரஸ்தி. மொழிபெயர்ப்பு: இவையே முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது 3 சக்திகளின் முக்கிய தோற்றங்களும் விரிவுகளும் ஆகும். இவை யாவும் தெய்வீக புகலிடமான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வெளிப்பட்டு அவரில் லைத்திருப்பவையாகும். These are the principal manifestations and expansions of the personality of Godhead and its 3 energies. They are all exhalations from its Krishna, the transcendence. They have their existence in him. ஹரே கிருஷ்ணா. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பகவான் இங்க என்ன சொல்றது, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இங்க பகவானோட புகழை பத்தி இன்னொரு அடுத்த கட்டமாக இங்க பேசி இருக்கிறாரு. ஓகேவா, ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இப்போ அவரோட அவதாரங்களை பத்தி கொஞ்சம் குறிப்பெடுத்து சொல்லி இருக்கிறார். 97ல நம்ம படிச்ச முதல் ஸ்லோகத்துல, இன்னைக்கு உள்ள முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தம்மை 6 விதமான விரிவுகளினால் அனுபவிக்கின்றார். இதுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பிரபாவா சொன்னாரு, வைபவா சொன்னாரு, அப்புறம் பிரபாவ விலாஷா, வைபவ விலாஷா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா, அதுக்குதான் நான் வாயில சொல்ல நினைச்சேன். ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் குழம்பிடும். அது நிறைய டிவிஷன் இருக்கு. அதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒன்னு செஞ்சு உங்களுக்கு புரியுறதுக்காக, நம்ம பக்தர்களுக்கு புரியுறதுக்காக ஒன்னு நம்ம ஏற்பாடு பண்ணி நான் ஒன்னு எடுத்துருக்கேன். அது பிறகு பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்ல, ஒரு சம்மரி, ஒரு சிம்பிளிஃபை பார்த்துடலாம்.
98 என்ன சொல்றாருன்னா, அவரது அவதாரங்கள் அம்ச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம் என இரு வகைப்படுது. இதெல்லாம் வந்து பகவான் அவதாரங்கள் நிறைய வந்து ஒரு வகை இருக்கு. அதுல அவர் வந்து அந்த பாலிய லீலை. பாலிய லீலைன்னா சின்ன வயசு, ஓகேவா? என்னது, பாலிய பருவம், பௌகண்டம் அண்ட் கைஷோரா. பாலிய பருவம்னா பிறந்ததுல இருந்து ஒரு 5 வயசு வரைக்கும், அப்புறம் 5ல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 16 வயசு வரைக்கும். இந்த 16 வயசு இருக்கிறத வந்து கைஷோரா லீலை சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு 10 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் கைஷோரா லீலைகள் சொல்லுவாங்க. அந்த லீலை, அந்த ரூபத்துல தான் பகவான் வந்து கோலோகத்தில் இருப்பாரு. நீங்க பகவான் வந்து பெருசா இப்ப மகாபாரதத்துல பாக்குற அந்த கிருஷ்ணன் நீங்க பகவான் வந்து கோலோகத்துக்குள்ள பார்க்க முடியாது, ஓகேவா? பகவான் வந்து கோலோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் வந்து கைஷோர லீலையில இருப்பார ஒரு 15-16 வயசு பையன் மாதிரிதான் பகவான் இருப்பார். இதுதான் இங்க சொல்றாங்க. 99ல நித்திய கைஷோரத்துடன் திகழும் முழுமது கடவுள். ஆமா, இதான் சொல்றாங்க. 100ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 வகையான ரூபங்கள். ஓகே, பகவான் வந்து 6 வகையான அவதாரங்கள். நம்ம நார்மலா வந்து பகவானுக்கு வந்து ஆறு அவதாரங்கள் இருக்காங்க. இதுனா 6 வகை இருக்கு, 6 வகையான ரூபங்கள். 6 டைப் அவதாரம் வேற, அப்புறம் 6 வகையான அவரது அவதாரங்கள் வந்து எடுக்கிறார் பகவான். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது வந்து என்னன்னா, இது வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இது சொல்லிக்கிறாங்க. என்னதுன்னா, பகவான் அவதாரங்கள் ஒண்ணு வந்து 6 வகைப்படுது. ஒண்ணு பிரபாவனா என்னது, 2வது வைபவனா என்னது, 3வது சக்தி ஆவேச அவதாரம் என்னது, 4வது அம்ச அவதாரம் வந்து என்னது, 5வது பால்ய பருவனா வந்து என்னது, 6வது பௌகண்ட பருவம். இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இதை இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி என்னன்னு, ஓகேவா? 101ல ஸ்வரூப் சக்தி அல்ல அந்தரங்க சக்தி, ஓகேவா? இந்த 101, 102, 103 வந்து என்னன்னா, அந்தரங்க சக்தினா என்னது, பகீரங்க சக்தினா என்னது, ததா சக்தினா வந்து என்னது, ஓகேவா? இதை பத்தி சொல்லிக்கிறாங்க. 104ல இது எல்லாமே பகவான் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கிறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்லைட் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? ஏதாச்சும் படிக்க முடியாம இருந்துச்சு பிரபு, இன்னும் வந்து பெருசா இருக்கணுமா? தெரிகின்றதா? யாராச்சும் ஒரு பதில் சொல்லுங்க, அமைதியா இருக்காதீங்க. தெரியுதா பக்தர்களே? தெரிகின்றதா? தெளிவாக தெரிகின்றதா? தெரிகின்றது பிரபு. அதான் மத்த இந்த பதில் சொல்றதுக்கு நான் வாங்குற ரொம்ப நேரம் காத்திருக்கேன். ஓகே, அப்புறம் அது மறைச்சிச்சு இது மறைச்சு என்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? ஓகே, அப்ப ஆரம்பிச்ச பிறகு ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 மொழிலையும் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஓகே, நீங்க தமிழ்ல இந்த ஸ்லைட் வந்து பிறகு நம்ம வந்து அனுப்புவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகேவா? இஸ் ஃபார்ம் ஆர் ஒன் அண்ட் த சேம், அதாவது அவரது வடிவம் அனைத்தும் ஒன்றே, ஓகேவா? அவர் பகவான் வந்து அவரோட வடிவங்கள் எல்லாம் ஒண்ணுதான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து என்னதுன்னா, இதுல முதல்ல பகவானோட அவதாரங்களை என்னதுமா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னுக்கு பகவான் எத்தனை, அவர்கிட்ட இருந்து எத்தனை வகையான அவதாரங்கள் வெளியே வருது, how many types அவதாரம் வெளியே வருது, இதை பார்க்காதீங்க, இந்த ஸ்லைடை பார்க்காதீங்க. எத்தனை வகையான அவதாரங்கள் வெளியே வருது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, 10 வகையான அவதாரங்கள். தவறு, சொல்லுங்க பார்க்கலாம். 6 பிரபு. 6. ஓகே, ஒண்ணு சொல்லுங்க, ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்க. குண அவதாரம். ஓகே, குணாவதாரம். இன்னொரு வேற ஆள் ஒரு இன்னொரு மாதிரி வேணா சொல்லுங்க. மன்மந்த அவதாரம். மன்மந்திர அவதாரம். ஓகே, வெரி குட். லீலா அவதாரம். லீலா அவதாரம், வெரி குட். 3. அடுத்து 4. சக்தி ஆவேச அவதாரம். ஓகே, 5. அடுத்து 6. அவதாரம். என்ன மாதிரி? புருஷ அவதாரம் பிரபு. புருஷ அவதாரம். புருஷ அவதாரம். ஓகே, வெரி குட். 6. ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான அவதாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து வெளிப்படுகின்றது, ஓகேவா? இதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் வந்து யாரு சொன்ன 10 கிடையாது, ஓகேவா? 10 என்பது அது எந்த அவதாரத்துக்குள்ள வருது,
தசாவதாரம் சொல்றோமோ அது எந்த அவதாரத்துக்குள்ள வருது? ஹரே கிருஷ்ணா பிரபு, அது தசாவதாரம் பிரபு. அதான் தசாவதாரம் எதுக்குள்ள வருது? லீலாவதாரம். எஸ், வெரி குட். தசாவதாரம் தான் அவ்வளவுதான் எடுத்தாருன்னு கிடையாது. தசாவதாரம் வந்து லீலா அவதாரத்துக்குள்ள வருகின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாம குழப்பமா இருக்கலாம். நல்லா தெளிவா நீங்க கேட்கணும், ஓகேவா? உங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, மூன்று முக்கிய அம்சங்கள், ஓகேவா? பகவான் கிட்ட இருந்து த்ரீ கோ ஃபியூச்சர், ஓகேவா? பிரைமரி கேட்டகரி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், விவரங்களின் முதன்மை பிரிவுகள். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா மொத்தம் முக்கியமா வந்து 3. இப்ப வந்து நீங்க முதல்ல கேட்ட 6 வகையான அவதாரங்கள் அது வந்து பகவான் கிட்ட தான் வருது. இது வந்து என்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா, உதாரணத்துக்கு எப்படி நம்ம சொல்றதுன்னா, இது நம்ம இன்னைக்கு படிக்கிறது வந்து என்னன்னா பகவானுடைய அவதார தத்துவத்தை பத்தி நம்ம படிக்கிறோம், ஓகேவா? அவதார தத்துவத்தை பத்தி படிக்கிறோம். என்னைக்குமே தத்துவ பூர்வம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை படிச்சுட்டு பிறகு இதுக்குள்ள இருந்து நம்ம தத்துவங்களை புரிஞ்சு இவர் எப்படி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்லி பின்னுக்கு கடைசியா நம்ம கன்க்ளூஷன்ல பார்க்கலாம். இந்த அவதார தத்துவத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பகவான் வந்து இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டே இருந்தா இது எல்லாம் வருதுன்னு நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இது விஷ்ணு கிட்டே இருந்து வருதுன்னு நீங்க தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது, ஓகேவா? இது எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டே இருந்தா வருதே தவிர பகவான் விஷ்ணு கிட்டேந்து அது கிடையாது. தயவு செய்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? யாராச்சும் இதுல வந்து சந்தேகம் இருக்கா? விஷ்ணு கிட்டேந்து தான் வராங்க எல்லாம், இல்ல பிரபு கிருஷ்ண கிட்ட இதுல யார் சந்தேகம் இருக்கா? ஓகே, சந்தேகம்னா நல்லது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் த முழு முதற் கடவுள். ஏச்சாம்ச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், ஓகேவா? கிருஷ்ணரே முழு முதற் கடவுள், கிருஷ்ணரே எல்லாருக்கும் மூல காரணம். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கிட்ட இருந்து 6 வகையான அவதாரங்களை பார்த்திருக்கோம். ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா ஏன் இதை வந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இதை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்றாருன்னா, நம்ம ஒரு நபரை பத்தி அதிகமான நாலேஜ் இருக்கும் போதுதான் நம்ம அவர் மீது அதிகமான அன்பு, அதிகமான என்ன சொல்றது மரியாதை, அதிகமான என்னது பக்தி, அதிகமான நம்பிக்கை வளரும். ஒண்ணுன்னு இந்த நாலேஜை வளர்த்துக்கும் போதுதான் நம்மளுக்கு எல்லா வகையான அறியாமை, எல்லா வகையான தவறுகளும் நம்ம விடுபட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப வந்து கிளாஸ் கேட்குறீங்க, கொஞ்சம் புக்கு படிக்கிறீங்க, புக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஓகே, இதை செய்யக்கூடாது. டிஸ்கஷன் நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரூஃப் சொல்றாங்க, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது தவறு, இது சரி, இது நம்ம ஒன்றும் பண்ணாம இருக்கிறோம், இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நாலேஜ் நம்மளுக்கு வந்து உண்மையில நம்ம ரிசீவ் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, நம்ம உண்மையிலேயே தவறு செய்ய போகும்போது நம்ம மைண்ட் சில சமயத்துல வந்து அப்படியே வந்து வேற மாதிரி நம்ம கொண்டு போகும். அப்ப என்ன பண்ணுன்னா, இந்த ஞானம் வந்து சில சமயத்துல நம்மளை வந்து காப்பாற்றும். எஸ், செய்யக்கூட சொல்லிருக்காங்களே, பகவான் இதை செய்யக்கூட பண்ணிருக்காரு, ஐயோ பகவான் இதை பார்ப்பாரு, இது நம்ம தவறாச்சு, அந்த மாரி சில பயம் நம்மளுக்கு ஏற்படும். அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பயம் ஏற்படும். அந்த பயம் தான் சொல்லி அந்த நம்பிக்கை வர 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 அது பிறகு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அன்பாக மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிராக்டிக்கலாக வந்து உள்ள ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அப்ப இந்த பகவானுடைய இந்த தத்துவத்தை இந்த இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்கலாம், பிரபு இப்ப இதெல்லாம் வந்து என்னத்துக்கு பிரபு, இதனால வந்து யாருக்கு என்ன லாபம், இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நம்ம கிளாஸ் கேட்கறது நிறைய பேர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கிளாஸ் வெளியாகும் போது அதுல கூட நிறைய பேர் இருக்கலாம், யூடியூப்லாம் போறோம்ல. அப்ப ஏன் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கணும், எதுக்காக இதெல்லாம் வந்து மெனுக்கட்டு இப்ப இந்த லிஸ்ட் போட்டு சொல்றாங்க? நிறைய பேர் கேட்கலாம், இப்ப வந்து ஏன் ப்ரோ சாண்டிங் பண்ணிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு கேள்வி போது சொல்லுங்க. இவர் சாண்டிங் பண்ணி நாம ஜெபம் பண்ணிட்டு பேசாம இருக்கலாம் தானே? எதுக்காக பகவான் அவதாரம் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக இவங்க சொல்றாங்க? இப்ப ஆச்சாரியர்கள் கேவலமா சொல்றாங்களா? பதில் சொல்லுங்க என் பக்தர்களே, பகவானின் பக்தர்களே. ஹரிகிருஷ்ணன் ரெண்டு வாட் பண்ணா பாபு.
தண்டாபுரம் இங்கதான் இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கேன். எங்க வாட மாட்டோம் அப்பப்போ பக்தர்கள் எங்க வாட போறோம் போ, அங்கதான் இருப்போம் சுத்தி. ஓகே 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 ப்ரோ, சொல்லுங்க bro. என்னன்னா ப்ரோ, நம்ம சம்திங் ஓகே தான், இந்த உலக கலியுகத்துக்கு கொடுத்துருக்காரு மாப்பிரபு. ஆனா இந்த நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சதை நம்ம நாலேஜ் வளர்த்துக்க முடியுமா போ? நம்ம அறிவு வளர்த்துக்க, நாளைக்கு யாராச்சும் ஒரு கேட்டா நம்ம சொல்லலாமே எடுத்து, அப்பதான் நம்ம அறிவு வளர்த்துக்க முடியும், நாலேஜ் கிடைக்கும். ஓகே, அறிவு வளர்த்துக்க நாலேஜ் கிடைக்கும். ஓகே, வெரி குட், நல்ல கருத்து bro. வேற எதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க? என்ன காரணத்துக்காக? வேற எதுக்காக சொல்றாங்க? சீக்கிரம் சொல்லுங்க, கருத்துக்கள் சொல்லலாம். சரி, எதுக்காக நம்ம இந்த மாதிரி பகவானோட பக்தர்கள் இந்த மாதிரி பகவானோட பல பல விஷயங்கள் நம்மளுக்கு புரியலனாலும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம ஏன் இது புரிஞ்சுக்கணும்? என்ன காரணம்னா, முக்கியமான பகவான், பகவான் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதிகமாக நம்ம அவரை பத்தி கேட்கும் போது, அவரோட சக்திகளை பத்தி நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஆச்சரியம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்லைடுக்குள்ள வருவோம். ஓகேவா? இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே தெரிகின்றதா? ஓகே, தெரியுது, எல்லாம் தெரியுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ரூபங்கள் சொல்றாங்க. ஓகேவா? இதுல 3 முக்கியமான ரூபங்கள் என்னது பெருசாக்குறேன், ஒரு தெளிவா தெரியுதுக்காக. ரொம்ப பெருசா போச்சா? ஓகே, ஒண்ணு ஸ்வயம். இது சின்னதா இருக்கு பிரபு, அது உள்ளது ஓகே, கொஞ்சம் பெருசாக்கணும். ஓகே, உண்மை சொன்னதான் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ ஓகே ஓகே பிரபு, ஓகே. ஏன்னா தமிழ்லயும் இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன். ஓகே, இது ஓகே. ஓகே, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்வயம் ரூபா, ஸ்வயம் ரூபம். ஓகேவா? ஸ்வயம் ரூபம். ரெண்டாவது தடகாத்மா ரூபா, தடகாத்மா ரூபா. மூணாவது ஆவேஷ ரூபா. இந்த ஸ்வயம் ரூபானா என்னதுன்னா, த ஒரிஜினல் பர்சனல் அண்ட் டைரக்ட் அண்டர்ஸ்டுட் ஃபார்ம். அதாவது நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய அசல் தனிப்பட்ட வடிவம். அதாவது பகவான நேரடியாக ஸ்வயம் ரூபம், உண்மையான ரூபத்தை புரிஞ்சுக்குதான் இதான் ஸ்வயம் ரூபம். தடகாத்ம ரூபானா என்னதுன்னா, resemble the original form but different slightly in bodily feature. அசல் வடிவத்தை ஒத்திருந்தாலும் உடல் அம்சங்களில் சிறு வேறுபாடுகளை கொண்டது. அதாவது பகவான் மாதிரியே இருக்கும், ஆனா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் தடகாத்ம ரூபா. ஓகேவா? கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க. அடுத்து மூணாவது ஆவேஷ ரூபா, suitable living entity empowered to respect represent him. சக்தி ஆவேச அவதாரம். இறைவனை பிரதிநிதித்துவப்படுத்த அதிகாரம் அளிக்கப்பட்ட தகுதியான ஜீவராசிகள், சக்தி ஆவேச அவதாரம். அதாவது ஜீவராசிகளுக்கு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரங்கள். ஓகேவா? இது முதல் 3 மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது உதாரணம், இதெல்லாம் ஒண்ணு போவேனா, முதல் இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட முக்கியமாக இந்த 3 ஸ்வயம் ரூபம். ஸ்வயம் ரூபம் என்னது? டைரக்டா அவரே. தடகாத்ம ரூபானா அவர் மாதிரியே இருக்கும், ஆனா கொஞ்சம் அந்த அவதாரத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். மூணாவது ஆவேச ரூபா, பகவானால சக்தி அளிக்கப்பட்ட என்னது ஜீவாத்மக்கள், அவங்கதான் சக்தி ஆவேச அவதாரம். இந்த 3 கிளியர்? ஓகே. அப்ப அடுத்து என்னதுன்னா, மூணாவது விஷயம் என்னதுன்னா, ஸ்வயம் ரூபா அண்ட் ஸ்வயம் பிரகாச. அதாவது ஸ்வயம் ரூபம் மற்றும் ஸ்வயம் பிரகாசம், அதாவது ஒரிஜினல் பர்சனல் ஃபார்ம், அசல் தனிப்பட்ட வடிவம் அப்படி சொல்லி போட்டிருக்கு தமிழ்ல. ஓகேவா? அந்த ஒரிஜினல் பர்சனோடைய ஒரிஜினல் பர்சனல் ஃபார்ம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிவைடட் ஸ்ட்ரக்சரலி இன்டு ஸ்வயம் ரூபா அண்ட் ஸ்வயம் பிரகாச. ஓகேவா? இது ஸ்வயம் ரூபம் மற்றும் ஸ்வயம் பிரகாசம் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. ஓகேவா? ஸ்வயம் ரூபம் and ஸ்வயம் பிரகாசம். ஓகே. ஸ்வயம் ரூபா reside eternally in Vrindavan with the inhabitants. இந்த ஸ்வயம் ரூபம் இருக்குல்ல, நம்ம சொன்னல, ஸ்வயம் ரூபம்னா பகவானுடைய
அப்படியே அந்த ரூபம். இந்த ரூபம் அதாவது முதல் நம்ம பொருள்ல புரோபாவது சொல்லி கொடுத்தோம், படிச்சதுல நம்ம பார்த்தோம்ல, ஐஸ்வரா ரூபம். இந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லி எங்க இருப்பாங்கன்னா பிருந்தாவனத்துல மட்டும்தான் பகவான் லீலை செய்வார். ஓகேவா? இந்த ஸ்வயம் ரூபம் இந்த பிருந்தாவனத்தை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டார், பிருந்தாவனம் மட்டும்தான் இருப்பார். புரியுதுதா? அதனாலதான் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, அக்குரர் வந்து கிருஷ்ணரை வந்து மதுராக கூட்டு போகும்போது கிருஷ்ணரை வந்து அந்த 16-15 வயசுல கூட்டு போனாரு. ஆனா ஒரிஜினலாவே கிருஷ்ணர் வந்து நித்தியமாக பிருந்தாவனத்துல இருந்தாரு. என்னத்துக்கு? அதுக்கு எது சாட்சினா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சாட்சி. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க பகவான் வந்து நித்தியமா இந்த ஸ்வயம் ரூப பகவான் இன்னைக்கு. அப்ப அங்க போனது பாத்தீங்கன்னா அங்க மதுரா துவாரகை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வளர ஆரம்பிச்சிடுவாரு. பிருந்தாவன் லீலையில கிருஷ்ணர் வளர மாட்டார். அவர் ஓரளவுக்கு வந்து பால பருவம், அப்புறம் பௌகண்ட பருவம், கைசோரா பருவம், இதோட 16 ஸ்டாப் ஆயிடுவாரு. நவ யௌவனம், அதாவது எப்பவுமே இளமையாவே இருப்பாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவர் எப்பவுமே 16 வயசுல இருப்பாரு. ஆனா கிருஷ்ணர் பிருந்தாவன் விட்டு வெளியே போகும்போது, மதுரா துவாரகை போகும்போது கிருஷ்ணர் வளருவார், அவர் பெருசாவார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரூபம்லாம் உடம்பு மாறும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன், சுயம் ரூபத்துல. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சப்டிவிஷன், அதாவது உட்பிரிவுகள், further classified into பிரபாவ and வைபவ form. இது மேலும் பிரபாவ மற்றும் வைபவ வடிவங்களாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது இது என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்வயம் ரூபம் இருக்குல்ல, இந்த ஸ்வயம் ரூபம் இது கீழே 2 பிரான்ச் பிரியுது. ஓகேவா? அது என்னது? ஒண்ணு பிரபாவா, நீங்க நோட்ஸ் எழுதுறவங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லைடு உங்களுக்கு பார்க்கும்போது ஓகே, ஆனா நீங்க நான் சொல்லும் போது எழுதி வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இது கூட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கனெக்ட் பண்ணும். அப்ப ஸ்வயம் ரூபம் கீழே வந்து பிரபாவா அண்ட் வைபவா 2 பிரிக்கின்றது. ஓகேவா? தயவுசெய்து உங்க மைக்கெல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன கிருஷ்ணர் உச்சியில் காட்டும் ஒரு படிநிலை விளக்கப்படுகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து பார்ப்போம். 4வது ஸ்லைடு. ஓகே, நான் ஒண்ணு விளக்கிட்டு வரேன். நீங்க உதாரணம் யோசிச்சு இது பண்ண உதாரணம் நான் கொடுப்பேன். இது என்ன ஸ்ட்ரக்சர் என்ன புரிஞ்சுக்கணும். அதனால மேலே போட்டிருக்காங்க டிவைடட் ஸ்ட்ரக்சரலி. நீங்க வந்து ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும். நான் 3 சொன்னேன். இப்ப அதுல ஸ்வயம் ரூபம், அந்த ஸ்வயம் ரூபத்துக்குள்ள 2 பிரியுது, ஒண்ணு பிரபாவா, ஒண்ணு வைபவா. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது. இப்ப இது 4வது போறதுக்கு முன்னுக்கு இதுல யாராச்சுக்கும் சந்தேகம் இருக்கா? நீங்க பாடுன்னு பேசிட்டு போயிட்டீங்க, ஒன்னும் புரியல, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் சொன்னேன். இப்ப 3வது ஸ்லைட் வரைக்கும் யாராச்சும் சந்தேகம் தான் தயவு செய்து கேட்கலாம். நான் கோவப்பட மாட்டேன். இந்த கோச்சுக்கு பாரு, பொறுப்பு மனசு கோச்சுக்கு பாரு எல்லாம் கிடையாது. நீங்க தெரியலன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஏதாச்சும் புரியலாம் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். நான் திருப்பி சொல்லுவேன். சொல்லி கொடுத்துதான் நம்ம உட்காந்துருக்கோம். யாராச்சும் இருக்கா? ஓகே, அப்ப எல்லாருக்கும் புரியுது. இந்த தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஓகே, 4வது ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்பிளனேஷன் வெர்சஸ் மிஸ்டிக் யோகா. அதாவது ஆன்மீக விரிவாக்கம் அதோட யோக மாயை, இந்த 2 மூலியமாக தன்னை பகவான் வந்து விரிவுபடுத்துறாரு. அதாவது இது எப்படி வந்து புரிஞ்சுக்குதுன்னா, செப்பரேட் இண்டிவிஜுவல், ஈச் கிருஷ்ண எக்ஸ்பென்ஷன் இஸ் a fully distinct individual. கிருஷ்ணரின் ஒவ்வொரு விரிவாக்கமும் முற்றிலும் தனித்துவமான ஒரு தனி நபராகும். ஓகேவா? படிக்கிறீங்க. கிருஷ்ணரின் ஒவ்வொரு விரிவாக்கமும், ஒவ்வொரு அவரோட எக்ஸ்பென்ஷன், ஒவ்வொரு அவதாரம் முற்றிலும் தனித்துவமான ஒரு தனி நபராகும். அவங்க வந்து பகவான் கிட்ட இருந்து அவதாரம் வெளிவந்தாலும் அவங்களுக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அவங்க எல்லாமே வந்து முழுமையானவங்க. அவங்க எல்லா அவதாரமும் முழுமையானவங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அவதாரமா இருந்தாலும். புரிகின்றதா? இதுல வந்து
அவங்க வந்து குறவு, இவங்க குறவு, இதுல வந்து கொஞ்சம் குறவு இருக்குது, எல்லாமே முழுமையான அவதாரங்கள். ஓகேவா? அப்ப இது என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து ரெண்டு ஒரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. என்னன்னா, இந்த யோகி கான்ஸ்ட்ரக்ட், அதாவது யோக வேறுபாடு. ஓகேவா? இப்ப சொன்னல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இந்த 4வது ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அப்சல்யூட் எக்ஸ்பிளனேஷன்னா ஆன்மீக ஒரு அவதாரமும் ஒண்ணு வந்து ஒரு யோக அவதாரமும் அப்படி சொல்லி ரெண்டுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. என்னன்னா இது சௌபரி யோகி போடுக்கல, சௌபரி ரிஷி எக்ஸ்பேண்டட் இன்டு 8 form பட் ரிமைன் இன் ஒன் செல்ஃப். அதாவது சௌபரி ரிஷி யோக பலத்தால் 8 வடிவங்களாக விரிவடைந்தார், ஆனால் அவர் ஒருவராகவே இருந்தார். ஓகேவா? சௌபரி முனி 8ஆக பிரிஞ்சாரு, 8ஆக வந்தாரு, ஆனா அவர் ஒருவராக இருந்தார். இது வந்து யோக சக்தியால நடக்குது. இதுவும் பகவானோட ஒரு அம்சம் தான். ஓகேவா? அடுத்து நாரதரோடைய நாரதரோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாரத முனி marveled at Dwaraka because Krishna acted differently in 60,108 places. அதாவது துவாரகையில் 16,108 அரண்மனைகளிலும் கிருஷ்ணர் வெவ்வேறு செயல்களை செய்வதைக் கண்டு நாரத முனிவர் வியப்படைந்தார். இது வந்து என்னதுன்னா, நாரத வந்து கிருஷ்ணர் ஒரு தடவை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போறாரு. துவாரகைக்கு போகும்போது பார்த்தா அங்க ஒவ்வொரு வீட்லயும் 16,108 மாளிகையிலும் 16,108 இவங்க இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க. அதுல 16,108 வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஒரு இடத்துல பாட்டு பாடுறாங்க, ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க பேசி இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஊஞ்சல் ஆடுறாங்க, ஒரு இடத்துல குளிச்சு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல சாப்பிடுறாங்க. இது மாதிரி இந்த 16,108 விரிவு எதுலயும் பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா ஒரு இடத்துலயும் ஒரு வேற வேலை செஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? இப்ப அது கீழே சொல்றாங்க பாருங்க, வைபவா பிரகாஷா. ஓகேவா? வைபவ பிரகாஷனா என்னதுன்னா, எமோஷனல் ஃபார்மிங் வெரைட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் பாஸ்ட் டைம். ஓகேவா? வெவ்வேறு உணர்வு வடிவங்களில் வீட்டு பணிகளில் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடுதல். ஓகே, இப்ப இந்த வைபவ பிரகாஷா இதுக்கு சொல்லிருக்காங்கல்ல, இது திருப்பி நீங்க வந்து மேல உள்ள ஒரு ஸ்லைடு நம்ம காட்டணும்ல. அதாவது ஓகே, எங்க 2வதா 3வதா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா, ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, பிரபாவா அண்ட் வைபவா போட்டு பாத்தீங்களா? இந்த வைபவா வந்து என்னதுன்னா, என்ன அர்த்தம்னா, இதுதான் இந்த 4வது நீங்க சொல்றாங்க. என்னதுன்னா, பகவானோடைய சேமாக தான் இருப்பாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பகவான் தான், ஆனா அவர் எமோஷனல் ரீதியில, அதாவது பகவானே தான் இருப்பாரு, ஆனா தன்னுடைய உணர்வு ரீதியில, எமோஷனல் ரீதியில வெவ்வேறு இடத்துல வேற வெளியில செய்வாரு. இத வந்து வைபவா பிரகாஷ சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க நல்லா பாருங்க, தமிழ்ல படிக்கிற பாருங்க. வைபவ பிரகாஷா வெவ்வேறு உணர்வு வடிவங்களில் வீட்டு பணிகள் மற்றும் விளையாட்டுகள் ஈடுபடுதல். பகவானா தான் இருப்பாரு, அதே ரூபத்துல இருப்பாரு, ஆனா வேற மூட்ல இருப்பாரு. இது வைபவா பிரகாஷான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது கிடைச்சா இதுல விஷுவல் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, comparative split screen graphic comparing Saubari Rishi yoga trick with Krishna's 60,108 distinct place activity. அதாவது இதுல ஆன்மீகமான விரிவங்கமாக பகவான் எப்படி செயல்படுறாரு, யோக மாயினால சௌபரி ரிஷி வந்து எப்படி செயல்படுறாரு, அது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறாங்க. அப்ப யோக மாயால தன்னைய வந்து 8ஆக விரிவுபடுத்தி திருப்பி அவர் 1 ஆகிக்கிறாரு. ஆனா அவர் வந்து 8 டிஃபரெண்டான ஆக்டிவிட்டி செயல்கள் செய்ய முடியாது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பிளனேஷன், ஸ்பிரிச்சுவலான அவதாரங்கள் இருக்கிறதுனால அவர் 16,108 என்ன 16 லட்சமா இருந்தா கூட அவர் 16 லட்சமாக விரிவடைந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்ய முடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். புரிகின்றதா? ரொம்ப ஸ்லோவா மெதுவா ரொம்ப உங்களுக்காக சுருக்கி தான் நான் சொல்றேன் நான். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுக்காக. 5வது வந்து என்ன ஆகுதுன்னா, யூனிவர்சல் ஒர்க்ஷிப் அண்ட் ஒன் அல்டிமேட் சோர்ஸ்.
இது வந்து அக்குரர் வந்து பாக்குற உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அக்குரர் வந்து யாரு? துவாரகையிலேருந்து வந்து கம்சன் அனுப்பப்பட்ட தேவகி வசுதேவர் அனுப்பப்பட்ட ஒரு டிரைவர். அவர் அக்குரர். அவர் தான் வந்து துவாரகையிலேருந்து மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்து கிருஷ்ணரையும் பலராமனையும் கூட்டு போவார். அப்ப மதுரா இவர் அக்குரர் வந்து என்ன பண்றாருன்னா, என்ன நடந்துச்சுன்னா, இந்த யமுனா ரிவலேஷன், அக்குரா saw the spiritual sky, விஷ்ணு, நாரதா and the குமாராஸ். அக்குரர் யமுனை நதிக்கு ஆன்மீக உலகம் விஷ்ணு, நாரதர் மற்றும் 4 குமாரர்களை தரிசித்தார். ஓகேவா? வைஷ்ணவாஸ் அண்ட் ஆச்சாரியா worship according to unique spiritual understanding. ஓகேவா? வைஷ்ணவர்களும் ஆச்சாரியர்களும் தங்களின் ஆன்மீக புரிதலுக்கு ஏற்ற வெவ்வேறு வடிவங்களில் வழிபடுகின்றனர். ஓகே, அடுத்து கீழே வந்து பாருங்க, ஆல் ப்ராசஸ் ஆஃப் worship ultimately direct themselves to the supreme lord. அனைத்து வழிபாட்டு முறைகளும் இறுதியில் அந்த பரம்பொருளையே சென்று அடைகின்றன. ஓகே, கடைசியா வந்து விஸ்வ கான்செப்ட் an artistic representation of water reflecting a vast spiritual sky filled with deity. தேவர்கள் நிறைந்த பிரம்மாண்ட ஆன்மீக உலகத்தை பிரதிபலிப்பது போன்ற கலை வடிவம். அதாவது பார்த்தீங்கன்னா, யமுனை நதியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு போகும்போது அக்குரர் வந்து யமுனா நதியில கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் மூஞ்சில கழுவிட்டு போலாம் சொல்லிட்டு கழுவாரு. ஆனா அங்க அவர் தண்ணிக்குள்ள அவர் தலையை விட்டு மூஞ்சில கழுவும் போது, தண்ணிக்குள்ள தலை விடும் போது அங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே கிருஷ்ணர் முகம் ஒண்ணு தெரியும். இது என்னன்னா, என்னோட இங்க கிருஷ்ணர் தண்ணிக்குள்ள கீழே இருக்காருன்னு. அப்ப ஆனா சேரிட்ல பார்த்தா, அந்த ரதத்துல பார்த்தா அங்கேயும் கிருஷ்ணர் இருப்பாரு. அப்ப என்னடா இது சொல்லிட்டு திருப்பி தண்ணிக்குள்ள முழுகுவாரு. தண்ணிக்குள்ள திருப்பி பார்த்தா அங்கேயும் உள்ள தண்ணிக்குள்ள அவர் வந்து அங்க ஒரு கிருஷ்ணன் நிற்பாரு அங்க. அப்ப அவர் வந்து கண்டுபிடிச்சுவாரு, ஓகே, ஒரிஜினலாவே கிருஷ்ணர் வந்து இங்க இருக்கிறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை இந்த மேல பாத்தீங்கன்னா, பகுமூர்த்தி ஏகா மூர்த்திகம், மெனி ஃபார்ம் எட் ஒன் சிங்கிள் எசன்ஸ். அதாவது பல வடிவங்கள் ஆனா ஒரே சாரம்சம். அவர் வந்து பாத்தீங்கன்னா துவாரகைக்கும் போகணும், பிருந்தாவனத்துக்குள்ளும் இருக்கணும், மதுராக்கும் போகணும். அவ பல வடிவங்கள் எடுக்கிறாரு. ஆனா எல்லாமே ஒருத்தர்கிட்ட தான். அந்த சுயம் ரூப பகவான் யாரு? அந்த நந்தன் கிருஷ்ணன், அந்த 16 வயசு கிருஷ்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் இது எல்லாம் போகுது. ஓகேவா? ஆனா எல்லாமே ஒரே சக்தி தான். இப்ப துவாரகையில் கிருஷ்ணர் ஒரே சக்தி தான், மதுரா கிருஷ்ணர் ஒரே சக்தி தான். ஆனா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் இருந்தாகணும். அதனால பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் நித்தியமாக இருக்கின்றார். அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸ்பென்ஷன், அவர்கிட்ட இருந்து விரிவாக அடைந்து அங்க துவாரகைக்கு மதுராக்கு கிருஷ்ணர் போறாரு. ஓகேவா? இதான் வந்து என்ன சொல்லுவோம்னா பகுமூர்த்தி ஏகா மூர்த்திகம். ஓகே, 6வது வந்து இது ட்ரை டு ஸ்லோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், சொல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, டைஜஸ்ட் பண்ணுவதெல்லாம். 6வது வந்து என்னது? 6வது சைட்ல 2 hand versus 4 hand, 2 கை ரூபமும் 4 கை ரூபம். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஸ்ரீ பலராமர் பிரைமரி வைபவா பிரகாஷா. ஓகேவா? முதல்ல சொன்னல, நல்ல ஜாமருங்க, திருப்பி பாப்போம், மேல காட்டுறேன். ஓகேவா? இங்கயா 2வது இல்ல, வைபவா பிரகாஷ். ஓகே, 3வது ஸ்லைட்ல ஓகே ஓகே, இங்க பாத்து 4வது ஸ்லைட்ல பாத்துடலாம். ஓகே, இருங்க. ஓகே, இப்ப இந்த 3வதுல பிரபாவன் வைபவா இருக்குல்ல, இந்த வைபவா பத்தி தான் இப்ப பேசுறாங்க இங்க. ஓகேவா? இந்த 6வது ஸ்லைட்ல இந்த வைபவ தான் பேசுறாங்க. ஓகேவா? இப்ப வந்து 2 கை ரூபம் 4 கை ரூபம். அப்ப பிரைமரி வைபவானா வந்து என்னதுன்னா ஐடென்டிக்கல் டு கிருஷ்ணா பட் ஃபேர் காம்ப்ளெக்ஷன். அதாவது வைபவானா என்னதுன்னா, வைபவா பிரபாவாக்கு நீங்க டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். பிரபாவானா வந்து என்னன்னா பகவான் மாரியே பகவான் தான். ஓகேவா? ஆனா அவர் வேற வேற எமோஷனல். ஓகே, திருப்பி பாருங்க, பிரபாவன் என்ன சொல்லிருக்காங்கன்னு.
ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பிரபாவா இருக்குல்ல, இந்த பிரபாவம் ஸ்வயம் ரூபம் இதெல்லாம் வந்து சேம் தான். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனது ஸ்வயம் ரூபம். அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து பல என்னது எமோஷனல்ல பல வகையான லீலைகள் செய்யும் போது அது பிரபாவா. ஓகேவா? இந்த பிரபாவா பகவான் கிருஷ்ணர் தான், ஆனா வேற வேற எமோஷனல்ல வேற வேற லீலைகள் செய்யறாரு. வைபவா வந்து என்னதுன்னா அதுதான் இப்ப 6வதுல சொல்லியிருக்காங்க. இப்ப என்னதுன்னா இந்த வைபவானா வந்து என்னதுன்னா ஒரே பகவான்கிட்டே இருந்து பகவான் கிட்ட வரக்கூடியதான், பகவான் தான் இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வைபவா வந்து யாருன்னா பலராமர். இதான் பாருங்க, த பிரைமரி வைபவ பிரகாஷா ஃபீச்சர் ஐடென்டிக்கல் டு கிருஷ்ணா பட் ஃபேர் காம்ப்ளெக்ஷன். அதாவது ஸ்ரீ பலராமர் முதன்மையான வைபவ பிரகாஷ அம்சம், கிருஷ்ணருக்கு இணையானவர் ஆனா வெண்மை நிறைமுடையவர். கிருஷ்ணர் மாரி தான் இருப்பாரு ஆனா வெள்ளை கலர். இதான் வைபவா. பிரபாவானா நல்ல ஞாபகம், பிரபாவனா கிருஷ்ணர் தான், ஆனா அவரு அதே ரூபத்துல இருந்து வேற வெளியில செய்யற 16,108 மனைவிகள் கிட்ட வேற வேற லீலைகள் செஞ்சு தர. இது பிரபாவ சொல்லுவோம் நம்ம, ஏன்னா அவர் வேற வேற லீலைகள் செஞ்சிருக்காரு, வேற வேற எமோஷனல் இருக்கிறார். ஆனா வைபவா வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் மாரியே வரக்கூடியவங்க தான் அவதாரம், ஆனா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். கிருஷ்ணர் மாரியே டிஃப்ரெண்ட், அது வந்து வைபவா கேட்டகரிக்குள்ள வருது. ஓகேவா? அப்ப ஓகே, பிரபாவ பிரகாஷா அண்ட் வைபவ பிரகாஷா. எஸ், சாரி ஓகே. இங்க பாருங்க, பிரபாவ பிரகாஷ் வந்து பாருங்க 4-handed நாராயண ஃபார்ம். ஓகேவா? பகவான் வந்து ரெண்டுத்தையும் காட்டுறாரு. ஓகேவா? சாரி, நாம பிரபாவ சார் தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. சாரி, தவறா சொல்லிட்டேன். பிரபாவா என் வைபவா இங்க வளர்க்குறாங்க. ஓகேவா? பிரபாவா வந்து என்னதுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் வந்து என்னது, தேவகி வந்து ஜெயில கிருஷ்ணரை பிறக்க வைக்கும் போது அங்க வந்து 2 விஷயத்தையும் காட்டுறாரு, பிரபாவா அண்ட் வைபவாத்தையும் காட்டுறாரு. பிரபாவானா வந்து என்னன்னா பிறக்கும் போது என்ன பண்றாரு, 4 கை ரூபத்துல பிறக்கிறாரு. இது வந்து பிரபாவா. ஓகேவா? வைபவானா வந்து என்னதுன்னா பிறகு வந்து அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா திருப்பி 2 கையில மாறிட்டா அப்படின்னா இது வைபவா. பலராமர் வந்து பாத்தீங்கன்னா வைபவா தான். ஏன் காரணம் என்னன்னா பலராமர் வந்து 2 கையில தான் இருக்கிறாரு, என்னது கிருஷ்ணன் மாதிரி தான் இருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே, 7வது வந்து பாத்தீங்கன்னா the attraction of Govinda. ஓகேவா? the two-hand son of Nanda Maharaja exhibit big beauty and sweetness. ஓகேவா? அதாவது நந்த மகாராஜன் இரு கரம் மகனான கோவிந்தன் அழகு மற்றும் லீலைகளின் உச்சத்தை காட்டுகிறார். ஓகே, அடுத்து ஈவன் கிருஷ்ணா as a princely Vasudeva becomes attracted to him as Govinda. இளவரசராக இருக்கும் வாசுதேவ வடிவமே பிருந்தாவன கோவிந்த வடிவத்தை கண்டு ஈர்க்கப்படுகிறார். ஓகேவா? ஓகே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கோவிந்தர் பகவான் வந்து பிருந்தாவன லீலை செய்யறாரு, நந்த மகாராஜ் பிடிச்சிருக்காரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவா. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி திருத்திட்டேன் நானு. சாரி, ஓகே. வைபவா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். ஓகேவா? 8வது ஸ்லைட் வந்து என்னதுன்னா சதுர் வியூஹா. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரபாவா விலாஷா. இந்த பிரபாவா வந்து என்னது, நம்ம என்ன சொன்னேன், பகவான் வந்து கிருஷ்ணரா பிறந்தோன்னா ஆனா 4 கை ரூபத்துக்கு காட்டினார், இதான் பிரபாவா. ஓகேவா? அதுல அந்த 4 கை ரூபத்துல பகவான் வந்து சதுர்வியூகம்னா வந்து என்ன அர்த்தம்னா தன்னை 4 வகையாக வெளிப்படுத்துறாரு. அதாவது 4 கை ரூபத்துல வர்றது வந்து யாருன்னா நாராயணர் தன்னை 4 வகையாக விரிவுபடுத்துறாரு. ஒண்ணு வாசுதேவா, ஒண்ணு சங்கர்ஷ்ணா, ஒண்ணு பிரத்யும்னா, ஒண்ணு அனிருத்தா. ஓகேவா? வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? இவங்க இந்த 4 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா போட்டுருக்காங்க, இட்டர்னல் பிரசன்ஸ். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா துவாரகா அண்ட் மதுரால மட்டும்தான் இந்த 4 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க சொல்லி இந்த ஸ்லைடை பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், குழம்பு வேணாம். ஓகே, தென் இந்த அடுத்த 9வது ஸ்லைடு வந்து என்னதான், மொத்தம் 10 ஸ்லைடு தான். ஓகே, 9வது ஸ்லைட்ல வந்து என்னதுன்னா என்னது, ஓகே, அதாவது 4 கர நாராயணரை
மையமாக கொண்ட எல்லையற்ற ஆன்மீக லோகங்கள். ஓகே, அடுத்து நாராயண ஜெனரேட் த சதுர்வியூகா. சொன்னல, நாராயணர் தான் இந்த அவர்கிட்ட இருந்தா 4 ரூபங்கள் வருது. வாசுதேவ, சங்கர்ஷன், பிரத்யும்னா, அனிருத்தா. அப்ப 12 கீ நேம் இன்க்ளூட் கேசவா, நாராயண, மாதவ, விஷ்ணு என்ன அது. பகவானுக்கு வந்து அந்த சதுர்வியூகத்தில் வரக்கூடிய அந்த நாராயணன் கிட்ட வரக்கூடிய அந்த பகவான் வந்து வாசுதேவ, சங்கர்ஷன், பிரத்யும்னா, அனிருத்தா இருக்காங்களா, இவங்கள பல வகையான பேர்கள் வந்து கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஷ்ணு சொல்லுவாங்க, மாதவா கூட சொல்லுவாங்க, சமயத்துல நாராயண சொல்லுவாங்க, கேசவான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாராயணனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய பேர்கள். ஓகேவா? இவங்க கையில் என்ன வச்சிருப்பாங்க அடுத்து சொல்றாங்க பாருங்க. சங்கு, சக்கரம், கதை என் பத்மம், பான்ஸ், மேஸ், லோட்டஸ் அண்ட் டிஸ். ஓகே, அடுத்து கடைசியில ஓகே இவங்க 24 இவங்கிட்ட இருந்து 24 அம்சங்கள் எக்ஸ்பிளனேஷன் வெளியே வருது. ஓகேவா? அது நம்ம போட்டு ரொம்ப குழப்பைக்கு வேணாம், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டா போதும். இப்ப இந்த 4 வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா அப்புறம் லிஸ்ட் போட்டிருக்கேன். இந்த வாசுதேவா அவர்கிட்ட இருந்து யாரு வரா, சங்கர்ஷ்ண கிட்ட யாரு வரா, பிரத்யும்ன கிட்ட யாரு வரா, அனிருத்த கிட்ட யாரு வரா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா வைபவா பிரகாஷ் சொல்லுவாங்க. கரெக்ட்? இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைபவ பிரகாஷா. ஓகேவா? அது நம்ம வந்து பார்த்தோம் பாருங்க, 6வதுல நினைக்கிறேன். எஸ், இல்ல பாருங்க, பிரபாவ பிரகாஷனா என்னது பாயிண்டட் நாராயணா ஃபார்ம் ஷோ இனிஷியலி டு மதர் தேவகி. அப்போ சாரி, பிரபாவ பிரகாஷா. ஓகேவா? 4 கை ரூபத்தை காட்டுறது பிரபாவ பிரகாஷா. வைபவ பிரகாஷனா 2 கை ரூபம். அப்ப நம்ம இது பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசு, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, இவங்க நாராயணா இந்த 4 கை ரூபத்திலேருந்து தான் வராங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவ பிரகாஷா. அதுல வாசுதேவ, சங்கர்ஷன், பிரத்யும்னா, அனிருத்தா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து யாரெல்லாம் வரா, இந்த வாசுதேவ கிட்ட இருந்து 3 பேர் வராங்க, கேசவா, நாராயணா, மாதவா. ஓகேவா? இந்த நாராயணா வந்து இது இன்னொரு நாராயணா. ஓகேவா? சங்கர்ஷன் கிட்ட யாரு வரா, கோவிந்தா, விஷ்ணு, அப்புறம் ஸ்ரீ மதுசூதனா. இந்த கோவிந்தா வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன கோவிந்தா கிடையாது. ஓகேவா? அடுத்த பிரத்யும்னா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா யார் வரா, திரிவிக்ரமா, வாமனா என் ஸ்ரீதரா. என்ன அனிருத்தா கிட்ட இருந்து யார் வரா, ரிஷிகேஷா, பத்மதாம என் தாமோதரா. ஓகே, அப்ப இது எல்லாமே ஓகேவா, இது எல்லாமே பகவானுடைய ஒரு அம்சங்கள். ரொம்ப சிம்பிளா வந்து புரியணும்னா ஸ்வயம் ரூபம். ஓகேவா? பகவான் ரூபம் 6வது பாத்துல வருங்க, அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, 6வது. ஓகேவா? இந்த பிரபாவா என் வைபவா இதை மட்டும் ரொம்ப நாம வச்சுட்டா ரொம்ப போதும், ரொம்ப முக்கியமானது. இந்த பிரபாவனா வந்து என்ன ஆகுதுன்னா 4 கை ரூபம், 4 கை ரூபத்துல வரக்கூடியவங்க. வைபவனா வந்து என்னன்னா 2 கை ரூபத்திலே உள்ளவங்க. இது புரியுதா? ஓகே, பிரபாவனா 4 கை ரூபம். அந்த 4 கை ரூபத்துல இருந்து நாராயணன் கிட்டே இருந்து வரவங்க எல்லாமே பிரபாவா. அதுக்கப்புறம் வந்து நாராயணன் கிட்டே இருந்தா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வராங்க, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அப்ப இவங்க கிட்ட இருந்தா எல்லா அவதான் வரப்போறாங்க, மச்சம், கூர்ம, வராகம், இவங்க எல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் வந்து பிரபாவ பிரகாஷா கிட்டே இருந்து வராங்க. இவங்க எல்லாம் பிரபாவ பிரகாஷா கேட்டகரிக்குள்ள வருவாங்க. வைபவ பிரகாஷனா வந்து பாத்தீங்கன்னா 2 கை ரூபத்திலே இருப்பார் பகவான். 2 கை ரூபத்திலே இருந்து ஆனா வேற வேற கலர்ல இருப்பாரு. அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வைபவ பிரகாஷா. அதாவது கிருஷ்ணர் வைபவ பிரகாஷா, பலராம வைபவ பிரகாஷா, மகாபிரபு வைபவ பிரகாஷா. இதெல்லாம் வைபவ பிரகாஷா. ஓகேவா? வெரி சிம்பிளா கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட பகவான நம்ம வந்து என்னது புரிந்து கொள்வது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம வந்து பகவானை வந்து புரிஞ்சு கொள்ளணும். அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட பல சக்திகளுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை, இவ்வளவு தன்மைகளை இருக்கக்கூடிய பகவானை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அணுகணும், எப்படி வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குதே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்ப வந்து நம்ம வந்து முழுமையாக அவர் தன்னை வெளிப்படுத்துவாரு, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா எப்ப இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்னதுன்னா, நம்ம
கண்டிப்பா பகவான் கிட்ட சரணாகதி அடையணும். வித்தவுட் சரணாகதி அடையாம நாம் பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஓகேவா? அது ரூப கோஸ்வாமி பாத் அவர் என்ன சொல்றாருன்னா, உபதேச அமிர்தத்துல ஊர்தவா புண்டரிக்கா திலக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த திலக்கு வைக்கிறோம்ல, திலக்கு இதுக்கு என்ன பேரு? திலக்குக்கு ஒரு பேர் இருக்கு. என்னதுன்னா, யாராச்சும் தெரியுமா? தெரியுமா? இந்த திலக்குக்கு பேர் இருக்கு. திலக்குக்கு என்ன பேர்னா ஊர்தவா புண்டரிக்கா திலக்கம். ஊர்தவ புண்டரிக்கான என்ன அர்த்தம்னா, இது பாத்தீங்கன்னா நேரா மேல நோக்கி பார்த்தா இருக்கு. ஓகேவா? நேராக இருக்கு. அப்ப ரூப கோஸ்வாமி பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய பார்வை, நம்மளோட விஷன், இது எல்லாமே பகவானை நோக்கி தான் இருக்கணும். எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கணும். எல்லாமே பகவானை நோக்கி தான் இருக்கணும். ஓகேவா? பகவான் மேல் நோக்கினா என்னது? பகவான் லோகத்துக்கு போகணும், பகவானோட திருவடி பார்த்து அடையணும், இதை நோக்கி தான் இருக்கணும். கீழே நோக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கீழ் நோக்கி நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே கீழ் நோக்கி. கீழே எது சொல்றாங்கன்னா, பௌதிக உலகம், மெட்டீரியல் வேர்ல்ட், இதை நோக்கி நம்மளோட ஐடியா, நம்மளுடைய பிளானு, நம்மளுடைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப நம்ம பர்டிகுலர்லி இந்த லோகத்துல நம்ம வந்ததுக்கு முக்கியமான காரணம், பகவானை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா கதையை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போறது இல்லை. இந்த பிறவியில நம்ம பகவான் மீது கிருஷ்ண பிரேமையை வளர்த்துக்கணும். இந்த கிருஷ்ண பிரேமை எப்படி வரும்னா, வெறும் சாண்டிங்னால மட்டுமே வராது. நாம ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நாம ஜபத்தை எந்த ஒரு நாலேஜும் இல்லாம நம்ம செய்யும் போது கண்டிப்பா நன்மை இருக்கு. ஆனா அது ஆன்மீக ஞானத்தோடு நம்ம செய்யும் போது, அது புரிந்துணர்வோடு செய்யும் போது, அதுல என்ன சொல்லுங்க, அன்லிமிட்டட் பெனிஃபிட் இருக்கு. அளக்க முடியாத நன்மைகள் நிறைய இருக்கு. அதனால பகவானோட தன்மைகளை, சக்திகள், அவரோட அவதாரங்கள், தத்துவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கிருஷ்ண பிரேமை அடைகிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல கிருஷ்ண பிரேமை அடையணும், பகவான் அடையணும்னா, இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்டாச்மெண்ட், பௌதிக பற்றுதல், உடம்பு மீது நம்ம உடம்பு மீது பற்றுதல், உடம்பு சார்ந்த அல்லது நபர்கள் மீது பற்றுதல், பொருள் மீது பற்றுதல், அட்டாச்மெண்ட், சோ மச் அட்டாச்மெண்ட். அது என்ன ஆகும்னா, நம்மள இங்க பந்த ஜீவாத்மாவா மாற்றும். பந்த ஜீவாத்மாவா மாத்துனுச்சுன்னா நம்ம இந்த பூமியில மீண்டும் புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜட்டரே சயனம். மீண்டும் பிறக்கணும், மீண்டும் இறக்கணும், மீண்டும் பிறந்து மீண்டும் இறக்கணும். ஓகேவா? அதனாலதான் இந்த பௌதிக பற்றுதலை நம்ம விடணும்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாய்ப்பு என்னதுன்னா, இந்த பூமியில நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆனா கிருஷ்ண பக்தி கிடைச்சும் நம்மளால நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அது நம்ம முயற்சி பண்ணனா பகவானை போக முடியாது. அதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சரணாகதி. இந்த கிருஷ்ண பக்தியில வர்றது பெருசு இல்லை. கிருஷ்ண பக்தியில பகவான் கிட்ட சரணாகதி அடையணும். எந்த அளவுக்கு பகவான் கிட்ட சரணடைகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பகவான் கிட்ட நம்மளை சரண்டர் பண்றோமோ, இந்த அளவுக்கு நம்ம பகவான் கிட்ட நம்மளைய ஒப்படைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆன்மீக பாதையில் உள்ள எல்லா வகையான ப்ராப்ளமும் காண போயிடும். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஓகேவா, ஆன்மீக ப்ராப்ளம், அது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா, எங்க ஆச்சாரிய ஆர்டிகிள் உள்ளதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முக்கியமான ஆன்மீகத்துல நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய தடங்கள் வருது. பிரபு, ஆச்சாரியாரே, குரு மகாராஜ், குருதேவா, நிறைய பேர் கேட்பாங்க. முக்கியமான ப்ராப்ளம் என்னதுன்னா, அது காரணம் சரணம் அடையிறது கிடையாது. சரணாகதி ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேவா? அது என்ன ஆக்கும்னா, நம்ம சரணம் அடையலைன்னா நம்மளுக்கு பக்தி பாதையில் நிறைய வகையான பிரச்சனைகள் உண்டாக்கும். பகவான் மீது நம்மளுக்கு முழு என்ன சொல்றது ஈடுபாடு ஏற்படாது. ஓகேவா? தென் அவர் பாடி நெவர் ஹெல்ப் டு சரண்டர். நம்மளுக்கு பக்தியில பல பிரச்சனை வந்துச்சுன்னா, தென் நம்ம சரணாகதி அடையிறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அதுக்கு உதாரணம் மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணம், மங்களாரத்தி காலையில ஆர்த்தி செய்யணும். ஓகேவா? அலாம் அடிக்குது. சில சமயத்துல மைண்டு என்ன சொல்லும், மனசு என்ன சொல்லும், பரவாயில்ல தூங்கு, உடம்பு ஒத்துழைக்காது. அப்ப நம்ம இந்த மாதிரி சரி ஓகே, சில சமயத்துல ஓகே உடம்பு முடிஞ்சு தூங்கலாம்.
ஆனா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் என்ன ஆகும், நம்மளோட பக்தி வந்து வீக்கா இருக்கும், நம்மளோட சரணாகதி நம்மளுக்கு வந்து வராது, நம்ம பகவான் மீது முழு நம்பிக்கை ஏற்படாது. ஓகேவா? அதுல மைண்ட் வந்து மனசு என்ன சொன்னோம், நல்லா தூங்கி நல்ல உடம்பு ஹெல்த்தா இருக்கும், ஹெல்த் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் மைண்டோட மனசோட ஒரு ட்ரிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில ஆர்த்திகள் செய்யறது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? திஸ் பாடி இஸ் அ வெரி வெரி டெம்பரவரி, அந்த உடம்பு தற்காலிகமானது. பாடி லைக் டு என்ஜாய். ஓகேவா? அழகா மாற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்த உடம்பு என்னத்துக்கு எதை தேடி ஓடும் அப்படி சொல்றாரு. இந்த உடம்பு என்ஜாய்மெண்ட தேடி ஓடுமா, இந்த உடம்பு என்ஜாய்மெண்ட் தேடி ஓடும். அதுக்கு மனசு இருக்குல்ல, மனசு வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம், ஒத்துழைக்குமா, மனசு ஒத்துழைக்கும். இந்த உடம்பு என்ஜாய்மெண்ட் தேடி ஓடும் போது மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒத்துழைச்சிடும். ஓகேவா? ஈவன் சோல் ஆல்சோ கோஆப்ரேட், ஆத்மாவும் சில சமயத்துல ஒத்துழைச்சிடும் வித் பாடி அண்ட் மைண்ட். மனசுக்கும் உடம்புக்கும் இந்த ஆத்மாவும் ஒத்துழைச்சுதான் போய் ஆகும். ஆனா இந்த ஆத்மா ஒரு உயர்தரமான விஷயத்தை நோக்கி போகும்போது, சோல் வாண்ட் டு ஹையர் பர்பஸ், ஓகேவா, உயர்தரமான விஷயத்தை நோக்கி போகும்போது மைண்ட் ரிஃப்யூஸ் டு கோஆப்ரேட். இந்த மனசு வந்து என்ன ஆகுது, அதுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுது, ஒத்துழைக்க மாட்டேது. அப்ப அவர் மைண்ட் அண்ட் சென்சஸ் நெவர் கோஆப்ரேட் நீட்ஸ் ஆஃப் சோல். ஆத்மாவோட தேவைக்கு மனசும் உடம்பும் ஒத்துழைக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மனச இந்த உடம்பையும் ஃபைட் பண்ணணும். நம்ம சண்டை போட்டு இதை வந்து நல்ல பாதை கொண்டு வரணும். இந்த மனசு கூடயும் இந்த மனசை ஒழுங்குபடுத்தினா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனசு கூட சண்டை போட்டு நம்ம வந்து இந்த உயர்தரமான இந்த கிருஷ்ண பக்திக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப அதுக்கு சண்டை போடுறதுன்னு நீங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவானுக்கும் குருவுக்கும் நம்ம சேவை செய்யணும். இப்ப நம்ம பார்த்த சில தத்துவங்கள், சில விஷயங்கள் சில பேர் குழப்பமா இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சுக்கலாம், சில பேர் புரியாம கூட இருக்கலாம். ஆனா இது கேட்கிற மூலியமாக நம்ம பகவானுக்கும் குருவுக்கும் சேவை பண்றோம். அது என்ன பண்ணுது, நம்மளோட மனசையும் உடம்பையும் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து என்னது கோஆப்ரேட் பண்ண வைக்குது. அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், நம்ம கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்து அந்த சாதனா பக்திக்கு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்றோம். ஓகேவா? அப்ப அந்த பக்தி ரசாமுதர சிந்துல ரூப கோஸ்வாமி பாத் அவர் வந்து ஒரு உதாரணம் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, சிந்தம் கூரியம் நா ரக்ஷியாணி விக்ரிதஸ்ய யதா பசுஹோ ததா அர்ப்பியம் ஹரவ் தேகம் வீரமே ஆஷ்ய ரக்ஷனாத். அதாவது ஒரு ஆடு இருக்குல்ல, ஒரு சில மாடு வச்சுக்கோமே, ஒரு மாடை நம்ம வந்து சந்தைக்கு அந்த பஜாருக்கு கொண்டு போறாங்க. இந்த பஜாருக்கு கொண்டு போயிட்டு அந்த ஓனர் வந்து அதை வந்து கொண்டு விற்கிறாரு வச்சுக்கோமே. அந்த ஓனர் கொண்டு அதை கொண்டு விற்கும் போது அந்த அந்த மாடு வந்து அந்த ஓனருக்கு வந்து அந்த இன்னொரு வாங்குறவருக்கு வந்து சொந்தமாயிருது. கரெக்டா? அப்ப சொந்தமான பிறகு அந்த அந்த மாடுக்கு சுதந்திரம் கிடையாது. அந்த அந்த ஓனர் வந்து அந்த எஜமான என்ன கொடுக்குறாரு, என்ன இது பண்றாரோ அதுதான் சாப்பிடணும். ஓகேவா? அப்ப அவர் நம்பிதான் அது வாழும். அதே போல நம்மளுடைய உடம்பு மனச குரு என் குரு என்ற அந்த ஓனருக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம போக மாட்டோம். தனிப்பட்ட முறையில தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத என்னது அபராதங்கள், இதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அப்ப நம்மளை வந்து முழுமையா நம்ம கிருஷ்ணர் குரு கிட்ட ஒப்படைச்சோமே ஆனால், சரணாகதி அடைஞ்சோமே ஆனால், நம்மளோட ப்ரொடெக்ஷன், நம்ம முழு ப்ரொடெக்ஷன் அவர் பார்த்துக்குவாரு. அப்ப அந்த பசுவை அந்த ஓனர் வந்து அவர் தான் புல்லு கொடுப்பாரு, அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஏன்னா அது அவர் நம்பிதான் வாழும். அதே போல நம்ம குரு என் கிருஷ்ணரை நம்பி வாழ்ந்தா அவங்க நம்மளை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இத சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல கடைசியில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மகாராஜ், இட்ஸ் வெரி ஹைலைட், ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது என்னதுன்னா, என்னது கவனிச்சேன், நல்ல முக்கியமான வார்த்தை சொல்லியிருந்தாரு மகாராஜ்.
ஓகே. எஸ், ஐ மே நாட் குவாலிஃபை. நான் வந்து எனக்கு தகுதி இல்லாம வேணா இருக்கலாம். பட் ஐ சரண்டர் டு குரு அண்ட் கிருஷ்ணா. நான் வந்து குரு அண்ட் கிருஷ்ண கிட்ட சரணாகதி அடைகிறேன். தென் மை ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ். பிறகு என்னோட எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்து தீர்க்கப்படும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே நம்ம பகவான் ஒப்படைச்சுமே ஆனால் கிடைச்சா அந்த லைனை சொல்லி முடிக்கிற என்ன சொல்றாருன்னா, இஸ் alone enough, our life will be successful. இது ஒண்ணு இந்த ஒரு மனநிலை போதும், நம்ம வந்து லைஃப் வந்து நம்ம பக்தி லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். இது எத்தனை பேர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். திருப்பி நான் சொல்றேன், நல்லா சீரியஸா அதை கேட்டுக்கீங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஆச்சாரியர்கள் உணர்ந்தவங்க இது சொல்லும் போது நிறைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைய பவர் இருக்கு. ஐ மே நாட் குவாலிஃபை. நான் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் நான் குரு என் கிருஷ்ண கிட்ட சரணாகதி அடைகிறேன். அதனால என்ன நடக்கும்னா, மை ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ். என்னோட எல்லா ப்ராப்ளமும் வந்து தீர்க்கப்படும். இந்த மாதிரி நம்மளுக்கு மனநிலை இந்த மாதிரி நம்ம வந்து மனசு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மனசு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்துச்சு, இந்த மாதிரி சிந்தனை வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி நான் பகவான் கிட்ட போகும்போது இந்த மாதிரி சிந்தனையோட போகணுமே. ஆனால் இந்த ஒரு சிந்தனை போதுமா? இந்த ஒரு சிந்தனை இந்த ஒரு தாட்ஸ், இந்த ஒரு சிந்தனை போதும், உங்களோட பக்தி லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லாக மாறும். நீங்க கண்டிப்பா இந்த பக்தியில வெற்றி அடையுமே சொல்றாரு. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எந்த காலத்திலையும் நீங்க பெரிய நபர் ஆனாலும் ஐ எம் நாட் குவாலிஃபை, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் உன்னை மட்டுமே நம்புறேன் பகவானே, குருதேவா, கிருஷ்ணா அப்படி நம்பிட்டுமே ஆனால் நம்மளோட எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. நம்ம கண்கள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு இல்ல பாக்குறோம். பகவான் எல்லா ப்ராப்ளம் என்னது, நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த கர்ம வினைகள், ஏற்கனவே இருந்த பல பஞ்சாயத்து, போன பிரிவுல அதுக்கு போன பிரிவுல, இது எல்லாத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப அந்த மனநிலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும், பகவான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவாரு. கண்டிப்பா நம்மளோட பக்தி வாழ்க்கை சக்சஸ்ஃபுல். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நான் இன்னைக்கு 2 வகையில கொடுத்துருக்கேன் கிளாஸ். ஒண்ணு இந்த ஸ்லோகத்தை ஒட்டி அந்த பிரபாவா அண்ட் வைபவா இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், இந்த ஸ்லைட்ல இருக்கு. ஒண்ணு இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு இந்த மாதிரி தத்துவங்கள் நமக்கு மிக பெரிய முக்கியமான விஷயங்கள். ஒருத்தவங்களை பத்தி அதிகமா கேட்கும் போது தான் அவங்க மீது நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம சரணாகதி அடைய முடியும். ஓகே, தொடர்ந்து அடுத்தது என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் चैतन्य चेतामृदा की जय, जय श्री राधा गोपाल जी की जय, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु की जय, जय श्री प्रभुपाद महाराज की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, जय गौर प्रेमानंदे. हरि हरि बो. எஸ், ஹரே கிருஷ்ணா. எது சந்தேகம் கேள்விகள்?